ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், சுட சுட இப்ப நாங்க பேச போறது இல்ல. எஸ், 2 days ஆனாலும் இந்தியா வின் பண்ணிருக்காங்க. இந்தியா பேர்ல கப் எழுதுங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி திரும்ப ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க இந்தியா. ஹேட்ஸ் ஆஃப் டு சூரியகுமார் யாதவ், ஹேட்ஸ் ஆஃப் டு கௌதம் கம்பீர் அண்ட் கோ. நல்ல ஒரு விக்டரி, ஒரு ஒன் சைடட் அஃபேர் தான். எனக்கு அதான் ஒரு சின்ன வருத்தம், ஒரு பைலேட்டரல் மேட்ச் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில. பட் நல்ல ஒரு விக்டரி, நல்ல ஒரு செலிப்ரேஷனா இருந்தது. மேட்ச்க்கு அப்புறம் பார்க்கும்போது நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஃப்ரம் சஞ்சு கிட்ட இருந்து எல்லார்கிட்ட இருந்துமே பூமரா கிட்ட இருந்தோம். ஸோ எஸ், ஒரு கிரெடிட் வீடியோ, ஒரு தேங்க்ஸ் கிவிங் வீடியோ மாதிரி பண்ணலாம் நாங்க ஒரு பிளான் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு பிளேயர்ஸ் பத்தியும், ஒவ்வொரு சப்போர்ட் ஸ்டாஃப் பத்தியும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பிஹைண்ட் த விக்டரி. ஸோ எல்லாத்த பத்தி பேசுவோம், அதை பத்தி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு நம்ம டீம் இருக்காங்க, ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக். பாரதி, ஹரிஷ், சரண் அண்ட் ரமன். ஹாய் வெல்கம் தான். எப்படி இருக்கீங்கோ? நல்லா இருக்கும். ஸோ பாரதி, ஃபர்ஸ்ட் உங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் பாரதி. ஸோ நீ மேட்ச் ஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ண? ஸோ அதை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளேயர்ஸ் பத்தி பேசலாம். தூங்க போயிட்டேன், மேட்ச் பார்க்கல. செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 5 ஓவர் தூங்க போயிட்டேன். ஒரு படத்துல ஒரு இதுல வந்து நடிகர் சங்க தேர்தல் அப்போ ஜெயம் ரவி கேட்டிருப்பாங்கல்ல, அவர் சொல்லியிருப்பார்ல, எனக்கு தெரியாது தூங்க போயிட்டேன். அந்த மாதிரி மேட்ச் வின்னு தெரிஞ்சிருச்சு, ஒன் சைடு தெரிஞ்சிருச்சு, தூங்க போயிட்டேன். எப்படியும் லேட்டா தான் கப்பு கொடுப்பாங்க, கப்பு கொடுக்கும் போது எப்படி 12 சரி தூங்கிடுவோம் அவ்வளவுதான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு. எனக்கு என்னவோ செமிஃபைனல் தான் ஃபைனல் ஃபீல் கொடுத்துச்சு. ஃபைனல் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் இது. நான் ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட ஃபைனல் வந்துடுச்சுன்னா டஃபா இருக்குன்னு சொன்னாங்க எல்லாரும். நான் அவங்க கிட்ட சொன்னேன், நியூசிலாந்துலாம் ஃபைனல் நம்ம கிட்ட வந்துச்சுன்னா இந்தியா வந்து ஒன் சைடா வின் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒன் சைடா வின் பண்ணிட்டாங்க. நான் எப்படி இதை ஃபீல் பண்றேன்னா, ஓகே நம்ம இதை வின் பண்ணலன்னா தான் வந்து ஆச்சரியமா இருந்திருக்கும். வின் பண்ணதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. நான் ஏற்கனவே நிறைய மேட்சஸ் ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருக்கேன். இந்தியா பிளேயிங் 11 அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த 4 15 பேருமே வந்து ஒரு தனித்தனியா மேட்ச் வின்னர்ஸ். இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிக்கலன்னா தான் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். ஜெயிச்சது வந்து எந்தவித ஆச்சரியமும் இல்லை. பட் ஹாப்பி. ஒரு வேர்ல்டு கப்பை வின் பண்றது அப்படிங்கிறது, எனக்கு வேர்ல்டு கப்பை வின் பண்றதோட ஃபீலிங் எனக்கு என்னன்னு தெரியும். 2011 தான் 2007 நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை ஃபீல் பண்ணேன். அண்ட் தென் 11 தான் திரும்ப இன்னொரு கப்பு ஜெயிக்க முடிஞ்சுச்சு. அங்க இருந்து வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கப்பை வந்து வின் பண்ணி திரும்ப அதை டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு இந்தியனா ஃபீல் குட்டா இருக்கு. இந்த மாதிரி நான் ஆஸ்திரேலியன்ஸ் பண்ணி பார்த்திருக்கேன். ஸோ இந்தியா இதை பண்றது வந்து சூப்பரா இருக்கு. ஸோ ஃபைன். எஸ் பாரதி, எனக்கும் அதே ஃபீலிங் தான். ஸோ ஹரிஷ், நான் அப்படியே உங்ககிட்ட வரேன். ஹரிஷ், மேட்ச் நீ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எப்படி ஃபீல் பண்ண? ரொம்ப எக்ஸைட் ஆனியா இல்ல தெரிஞ்ச ரிசல்ட் தானா? அதுதான் பவர் பிளே, இந்தியாவோட பவர் பிளே ஸ்கோரே சொல்லிடுச்சு இந்தியாவுக்கு தான் கப்புன்னு. அவ்வளவுதான். அப்புறம் ஃபுல்லா பார்த்தா இவங்க 255 14 ஓவர்ஸ்ல 200 வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ஜிமி நேஷமோட அந்த 3 விக்கெட்ஸ் அந்த ஓவர் தான் மேட்சே சேஞ்ச் பண்ணிச்சு. அது மட்டும் வரலன்னா 300 லோடிங், அது ஒரு ரெக்கார்டா இருந்திருக்கும். அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்றேன். வேற எதுவுமே இல்ல. இந்தியா வின் பண்ண ஷோரா தெரிஞ்சிச்சு பவர் பிளேலே. அதுக்கப்புறமா நியூசிலாண்டோட பேட்டிங்கும் பவர் பிளேல தெரிஞ்சிச்சு. நியூசிலாந்து ஒன் சைடா தோக்க போறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கூட அவங்க ஃபைட்டே பண்ணல. கரெக்டா சொன்னேன். பும்ரா இருக்கும்போது என்ன பண்றது, அதேதான் எனக்கும் ஃபீலிங் இருந்தது. சோ ரமன், அப்படியே உங்ககிட்ட வர. ரமன், நீ எப்படி ஃபீல் பண்ண மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம்? இந்தியா பியூர் டாமினன்ஸ்னா, செம்மையா விளையாட்டாங்க. பவர் பிளேல செம்மையா ஸ்கோர் பண்ணாங்க. சஞ்சு அதே மாதிரி கலக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லியிருப்பேன் ப்ரிவியூல 50-50 மேட்சோட ப்ரெடிக்ஷனு, அது தப்புன்னு இந்தியா ப்ரூவ் பண்ணாங்க. ஒன் சைட் மேட்ச் ஃபுல்லா. ஸோ அது ஏன் சொன்னா கொஞ்சம் சத்தமா பிகாஸ் நியூசிலாந்து வந்து போன செமிஃபைனல்ல நல்லா விளையாண்டாங்க. ஸோ அதனால சொன்னேன். பட் இந்தியா ப்ரூவ்டு மீ ராங். இதுதான். எஸ், கரெக்டா சொன்னேன். சோ சரண், அப்படியே நீ என்ன ஃபீல் பண்ண? சரண், நான் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் சஞ்சு சாம்சன். நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் குதிரை யார் கப்படிச்சு போறான்னு சொன்னேன். சஞ்சு சாம்சன் கரெக்டா கப்படிச்சு கொடுக்குறாரு. ஆக்சுவலி நான் 24ல இருந்த மாதிரியான மேட்ச் இருந்துச்சுன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். அந்த 30 balls 30 win அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல இருந்துச்சுன்னா மேட்ச் நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஒரு மாதிரி ஒன் சைடா போகும் கேம். அப்படியே ஸ்லோ டவுன். ஓகே, இந்தியா வின் பண்ண போறாங்க அப்படின்ற அந்த ஃபைனல் மொமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நான் இங்க மெரினா பீச்சுக்கு எல்லாம் போலான்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. லாஸ்ட் மினிட்ல அதுவும் பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால ரூம்ல உட்காந்துட்டு ஃபன் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு மேட்ச். நல்லா இந்தியா டாமினன்ஸ் சூப்பர். நான் நியூசிலாந்து சப்போர்ட் பண்ணேன் லைட்டா. நம்ம தமிழ்ல அப்படிதான் ரெடி பண்ணோமே. ஓகே, வெயிட்டா பண்ண யாரு முன்னால
சந்தோஷம், இந்தியா வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே சரண், தேங்க்ஸ். யா சரண், நீ சொன்ன மாதிரி அந்த அன்றே கணித்தார் சரண் அப்படின்னு சொல்ற மாதிரி கரெக்டா சொன்ன. சஞ்சு வந்து கலக்கிட்டாரு ஃபைனல்ல மட்டும் இல்ல, கடைசி 3 மேட்ச்ல 3 வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். மேன் ஆஃப் த சீரியஸ்க்கு வெல் டிசர்வ்டு. ஸோ பாரதி, அப்படியே அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். பாரதி, இந்தியாவோட டாப் 3 எந்த அளவுக்கு குரூஷியலா இருந்தாங்க இந்த வேர்ல்ட் கப் விக்டரியில? இந்தியாவோட டாப் 3 வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர்னு தான் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். எங்க ஃபெயிலியர்னா குரூப் ஸ்டேஜஸ்ல வந்து நமக்கு வந்து டாப் 3யோட இதுவும் நமக்கு கிடைக்கல. எஸ்பெஷலி டாப் 1 அண்ட் டாப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அபிஷேக் சர்மா கிட்ட இருந்து நமக்கு ரன்ஸே வரல. அண்ட் தென் வந்து 1 or 2 மேட்சஸ் மட்டும் இஷான் கிஷன் கிட்ட இருந்து நமக்கு ரன் வந்துச்சு. அண்ட் தென் வந்து ஒன் டவுன்ல இருந்து சில மேட்சஸ் வந்து ஒன் டவுன்ல வந்து சூரியகுமார் யாதவ் அண்ட் தென் திலக் வர்மா வந்து பிளே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலா கான்ட்ரிபியூஷனா மிடில் ஆர்டரோட கான்ட்ரிபியூஷன்ல தான் நம்ம லீக் மேட்சஸ் வின் பண்ணோம். அண்ட் தென் வந்து சேம் ஆஸ் வந்து சூப்பர் 8 வந்து நம்ம அந்த மாதிரி மிடில் ஓவர்ஸ் அண்ட் தென் பவுலர்ஸோட இதுல தான் நம்ம வின் பண்ணோம். அண்ட் தென் ஒரு மேட்ச் வந்து கம்ப்ளீட்டா சொதப்பணும் பேட்டிங்ல சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா. ஸோ டாப் 3 எங்க ஃபயர் ஆனாங்கன்னா செமிஃபைனல் அண்ட் ஃபைனல்ல வந்து செமையா ஃபயர் ஆனாங்க. அண்ட் தென் வந்து குரூப் ஸ்டேஜஸ்லயும் அந்த இம்பார்ட்டன்ட் வின் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அங்க வந்து சஞ்சு சாம்சன் உள்ள வந்தாரு. ஸோ அங்க இருந்தே வந்து நமக்கு வந்து டாப் 3யோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமா கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் வந்து ஒரு மேட்ச் வந்து அபிஷேக் சர்மாவோட வந்து ரீப்ளேஸ்மெண்டா வந்தாரு லீக் மேட்சஸ்ல. அந்த மேட்சஸும் வந்துமே நான் வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்ல முடியாது. அவர் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு அவர் குயிக் ஃபயரா அந்த ஒரு 25 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஸோ அது ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச் வந்து எக்ஸ்டர்னரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜிம்பாப்வே கூட சென்னை பிச்சில் இறங்கி அங்கேயுமே வந்து ஒரு 160 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து குயிக் ஃபயர் ஒரு 26-27 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஸோ அதுவுமே வந்து ஐ மீன் 9 பால்ஸா ஐ திங்க் ஸோ அதுல வந்து ஆடி இருப்பாரு. அதுவுமே வந்து எக்ஸ்ட்ரானரி கான்ட்ரிபியூட்டா தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி சின்னதா வந்து கேமியோ மாதிரி இருந்த இன்னிங்ஸை வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட வந்து அப்படியே ஸ்ட்ராங் பண்ணி 97 ரன்ஸ் அடிச்சது வந்து, அதுவும் அன்டில் கேமை பினிஷ் பண்ற வரைக்கும் அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த கேம் முடிக்கிற அந்த கேம் அவேர்னஸோட விளையாடினாரு. ஒவ்வொரு ஷாட்டும் செலக்ஷன்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஸோ கண்ட்ரோல் இன்னிங்ஸா விளையாடி கொடுத்தாரு அந்த இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் வந்து அகைன்ஸ்ட் எங்களோட செமிஃபைனல் அடிச்சது. ஸோ இங்கிலாந்து கூட செமிஃபைனல் அடிச்ச அந்த இன்னிங்ஸுமே வந்து ஹைலி ரேட். அவர் அங்க ஆடி கொடுத்தது தான் நமக்கு வந்து 255 நினைக்கிறேன் டார்கெட். ஸோ அங்க அந்த மாதிரி ஆடி கொடுத்தாரு. அங்கிருந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனல்லையும் அவர்கிட்ட இருந்து நல்ல கான்ட்ரிபியூட் வந்துச்சு. ஃபைனல்ல இன்ஃபேக்ட் சொல்ல போனா சூரியகுமார் யாதவ் கிட்ட இருந்து வந்துச்சு, அபிஷேக் சர்மா கிட்டே வந்துச்சு. அங்கதான் டாப் 3 ஃபுல்லி வந்து கம்பைண்டா ஃபயர் ஆனாங்க. ஸோ அங்கேயே வந்து நம்ம ஹரிஷ் சொன்ன மாதிரி பவர் பிளேல நம்ம மேட்ச் அங்க வின் பண்ணோம். ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனா இருந்துச்சு. பட் எண்ட்ல வந்து 100% டாப் 3 வந்து ஃபயர் ஆனாங்க. ஸோ இதுதான் டாப் 3யோட அப்சர்வேஷன்ஸ் எனக்கு. எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சது வந்து இஷான் கிஷான் ரொம்ப பிடிச்சது. ஓப்பனிங்லயும் நல்லா பண்ணாரு அந்த பாகிஸ்தான் எதிர்க்க. அண்ட் நம்பர் 3லயே வந்து ஃபைனலையும் சூப்பரா அடிச்சாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. எஸ் ரமன், ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? அந்த ரப்பர்ல இருந்துதான் மொத்த கதையும் மாறிச்சுனாங்க. விஜயா சேட்டாபுல வந்தாரு பாருங்க, ரப்பர் புஷ்பால வர மாதிரி மொத்த கதையுமே அங்க அந்த ஒரு மேட்ச்ல தான். எஸ் நல்லா டாப் 3 வந்துட்டு எஸ் டீசன்ட் டாப் 3. பட் எப்ப தேவையோ அப்ப அடிச்சிட்டாங்க. பாரதி சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் 3 கேம்ல